ஃபோட்டோ தெரப்பி பண்ணும்போது கண்ணுலையும் அதே மாதிரி அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டுமே வந்து ஆக்சுவலி நாங்கள் கவர் பண்ணிவிடுவோம். பிகாஸ் அந்த ரேஸோட ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைவேட் ஜெனிட்டல்ஸ்ன்னு சொல்லுவேன், ஜெனிட்டல்ஸில் இருக்கும். மெயின்லி வந்து மேல் சில்ட்ரனுக்கு. அதனால் எப்போ ஃபோட்டோ தெரப்பி கொடுத்தாலும் கண்டிப்பாக பாப்பாவோட கண்ணும் அதே மாதிரி ஜெனிட்டல்ஸ் ஒரு டைப்பர் மட்டும் போட்டு ஃபுல் பாடி எக்ஸ்போஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். பிகாஸ் எவ்வளோ நேரம் அந்த லைட்டுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் எக்ஸ்போஷர் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் கம்மியாகும். ஆனால் கண்டிப்பாக கண்ணும் இதுவும் வந்து நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். நம்ம அது மோஸ்ட்லி கவர் பண்ணிவிடுவாங்க. நமக்கு அதுக்கு வர அந்த எஃபெக்டை விட இதுவே அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த பிரெயின் டேமேஜ் ஆகி அது ஒரு டெவலப்மெண்டல் டிலே சைல்டு ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இது கஷ்டம் கிடையாது. பட் லைக் கம்பேரிட்டிவ்லி நம்ம ட்ரீட்மெண்ட் இது வந்து ஒரு வழியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை ஃபோட்டோ தெரப்பி நம்ம சரியாக கொடுக்கல, இல்லைனா வந்து ஃபோட்டோ தெரப்பி லெவலில் தாண்டி போயிடுச்சுன்னா தேவைப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் கூட சொல்லுவாங்க. அதாவது அந்த பிளட்டில் ஃபுல்லாக பிலிரூபின் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பிளட்டையே வந்து பாப்பாவுக்கு வேறு மாற்றி வைக்கணும்.